எதிர்வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தரமான அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் அலுவலர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் சுழற்சி முறையில் அனுப்பி வைக்கும் முதற்கட்ட பணி இன்று மாவட்டந்தோறும் தொடங்குகிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணி நடைபெறுகிறது. தமிழகத்தில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான 12D படிவம் விநியோகம் இன்று தொடங்குகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தகுதியுள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று படிவங்களை வழங்குகின்றனர். தேர்தல் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் சென்னையில் 24 மணி நேரமும் செயல்படும் மத்திய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கவும், பொதுமக்கள் அளிக்கும் தகவல்களை உடனுக்குடன் பெறவும், அவசர சூழ்நிலைகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் இந்த மையம் செயல்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படைகள் வாகன சோதனை மற்றும் பொதுக்கூடங்களில் கண்காணிப்பு மேற்கொள்கின்றனர். நிலையான குழுக்கள் கிடங்குகளில் சோதனை நடத்துகின்றன. நெடுஞ்சாலைகளிலும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத பரிசு பொருட்கள் குறித்து தகவல் இருந்தால் அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை விஜில் செயலி உதவியுடன் சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு படைகளுக்கு தெரிவித்து 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 48 நிலையான தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் தொகுதிக்கு 2 வீடியோ கண்காணிப்பு குழு என்ற வீதம் 32 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 16 வீடியோ பார்வையிடும் குழுக்கள், 16 உதவி கணக்கு தணிக்கை குழுக்களும் உள்ளன. மாவட்ட தேர்தல் அலுவலக ரிப்பன் கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிப்பு படைகளின் பணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்கள் வந்தால் விஜில் என்ற செயலி உதவியுடன் சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு படைகளுக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டு 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஏற்க முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியதாக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். 6 தொகுதிகளை பெற பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றும் சென்னையில் கட்டாயம் போட்டியிடுவோம் என்றும் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகளிடம் இமெயில் மூலம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கருத்து கேட்டுள்ளார். 2 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்துள்ள நிலையில் 4 தொகுதிகள் மற்றும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். கோரிக்கைகளை பொருட்படுத்தாமல் பெரியண்ணன் பாணியில் திமுக செயல்படுவதாகவும், சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை திமுக உடன் வைத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என வேல்முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நிலைப்பாடு குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியின் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் இரு கட்சிகளும் தலா 15 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி பங்கீட்டில் நிலவிய இழுபறியை தீர்க்க நேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அதன் பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுக தனது 15 இடங்களுக்குள்ளேயே விசிக போன்ற மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களையும் ஒதுக்கீடு செய்யும் என்று தெரிகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அதிகளவு வேட்பாளர்கள் இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் வடசென்னையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன் ஒரே இடத்தில் மொத்த நிர்வாகிகளையும் சந்திக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று திருத்தணியிலிருந்து முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சோளிங்கர், ராணிப்பேட்டையிலும் இன்று சீமான் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டமன்ற தேர்தலையொட்டி சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நாளை தொடங்குகிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் என 2 நாட்கள் நேர்காணல் நடைபெறும் நிலையில் தென் மற்றும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் உரிய பொறுப்பு வழங்கவில்லை என சரத்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தானும் தனது மனைவியும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். நெல்லையில் விவசாயி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொல்லப்பட்டவரின் மகளும் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் கள் இறக்க விற்க அனுமதி கோரி தாக்கலான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க இறுதி அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. தூத்துக்குடி ஆறுமுகம் தாக்கல் செய்த மனுவில் தனி மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்காக பனை மரங்களில் இருந்து கள் இறக்கவும் விற்கவும் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2020ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கில் தற்போது வரை தமிழக அரசு பதிலளிக்காத நிலையில் ஏப்ரல் 27க்குள் அரசு தனது பதிலை தாக்கல் செய்ய தவறினால் அடுத்த விசாரணையின் போது அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். மேற்கு வங்கத்தில் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் கீழ் சரிபார்க்கப்பட்ட முதலாவது கூடுதல் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியான இறுதிப் பட்டியலில் சுமார் 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். ஆவண சரிபார்ப்பிற்கு பிறகு தகுதியானவர்கள் மீண்டும் பட்டியலில் சேர்க்கப்படுவர் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று வெளியாக உள்ள பட்டியல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாக்காளர் நீக்கம் தொடர்பாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் மோதல் நிலவி வரும் சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசாமில் பாகிஸ்தான் உளவு அமைப்பிற்கு ரகசிய தகவல்களை பகிர்ந்த இந்திய விமானப்படை வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானப்படை தளத்தின் வரைபடங்கள், போர் விமானங்களின் இயக்கம் குறித்த விவரங்களை பகிர்ந்த நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு IPL தொடரில் விளையாட முயற்சிப்பேன் என சிவகார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு தோனி பதிலளித்தது அரங்கை அதிர வைத்தது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த சீசனில் டெஃபினெட்லி நாட் சொன்னது போன்று ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என ஆசைப்படுவதாக சிவகார்த்திகேயன் பேசியபோது ஐ வில் மேக் அ ட்ரை என தோனி பேசியது ரசிகர்களை மகிழ்வித்தது. சேப்பாக்கத்தில் CSK ரோர் நிகழ்ச்சியில் தோனியும் ரெய்னாவும் அன்பை பகிர்ந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தோனி, சஞ்சு சாம்சன், ரெய்னா உள்ளிட்டோர் மைதானத்திற்குள் என்ட்ரி கொடுக்கும்போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்ததால் அரங்கமே அதிர்ந்தது. சேப்பாக்கத்தில் CSK சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹைடனுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. CSK வென்ற கோப்பைகளை மைதானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதால் அரங்கில் குழுமியிருந்த ரசிகர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். CSK ரோர் நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சு சாம்சன் சென்னை அணியுடன் இணைந்திருப்பது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். சென்னை அணிக்காக விளையாடுவதில் ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு வந்த டேங்கர் கப்பல் கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகம் வந்தடைந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்துடன் உள்ள நிலையில் ரஷ்ய எண்ணெய் வரத்து நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது.